அனைவருக்கும் வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இஷ்யூ ரொம்ப பூதாகரமாச்சு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கோயம்புத்தூர்ல நடந்த அந்த விஷயம் தான். நேற்று அதை பத்தி பேசணும் தான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னால் அந்த வீடியோவை போட முடியல, டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கு, அதனால தான். ஸோ அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் நம்ம உண்மையாகவே பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்து பக்கம் தான் நிற்கணும். அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுக்குள்ளார. இன்னும் டீட்டெயில்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடியே என்னமோ சட்ட ஒழுங்கே சீர்குலைஞ்சிருச்சு, கவர்மெண்டோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை, முதலமைச்சர் நிர்வாகத்திறன் அற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், பாஜக ஆகிய கட்சிகள் வச்சிட்டு இருக்காங்க. இதே திமுக, அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி வழக்கா இருக்கட்டும், தூத்துக்குடி வழக்கா இருக்கட்டும், அதே மாதிரி விளாத்திக்குளம் வழக்கா இருக்கட்டும், அப்பெல்லாம் இவங்க எந்த மாதிரியான ரியாக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியும். டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒருத்தர் சொன்னாரு. இன்னொருத்தர் விளாத்திக்குளம் பக்கமே எட்டி பார்க்கல. இவங்க இந்த விஷயத்த கையில எடுத்துட்டு தங்களுக்கு ஆதரவா ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விஷயம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல வருகின்ற பள்ளபாளையம் பேரூராட்சியில அந்த பெண்ணுக்கு அது நடந்துருச்சு. உடனே மாவட்ட செயலாளராக இருக்கட்டும், தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர், சூலூர்ல தாவேகா தான் ஜெயிச்சுது. ஸோ அவர் போயிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு, அரெஸ்டும் நடந்திருக்கு. அதுல முதன்மையான குற்றவாளிக்கு அடிபட்டிருக்கு. அதனால அவர் சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அந்த கேஸ் நீதிமன்றத்துக்கு போகும்போது தகுந்த தண்டனைகள் வழங்கப்படும் அப்படின்றத முதலமைச்சரே சொல்லிட்டாரு. அண்ட் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அம்மா கிட்ட போன்லயே அவர் பேசியிருந்தாரு. முடிஞ்ச அளவுக்கு கடுமையான தண்டனைகளை நான் பெற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், மாற்றத்தினால் உருவான அரசாங்கம், ஒரு நியாயமான ஒரு இத்தனை ஆண்டுகால திராவிட அரசியலினுடைய லாபியை உடைச்சு மக்கள் எழுச்சியோட வந்த அரசாங்கம் போது இந்த அரசாங்கம் என்னைக்குமே பாதிக்கப்பட்ட மக்களோட தான் நிற்கும். அதனால இந்த பொய் பிரச்சாரத்தை இந்த திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் நிறுத்திக்கிட்டா நல்லது. ஏன்னா தொடர்ந்து இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான அடிப்படையும் இல்லாம ஒரு முதலமைச்சர் மேல, ஒரு அரசாங்கத்தின் மேல, ஒரு நிர்வாகத்தின் மேல குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காங்க. விளாத்திக்குளம் கேஸ் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அதே மாதிரி பொள்ளாச்சி வழக்கு, இந்த 2 கேஸ்லயும் என்ன ஆச்சு அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விளாத்திக்குளத்துக்கு முதலமைச்சர் போகல, போன்ல கூட பாதிக்கப்பட்டவங்க கிட்ட பேசல, திமுக நிர்வாகிகள் யாரும் பெரிய அளவுல போகல. ஆனா இங்க அப்படியா? உடனடியா அந்த கேஸ் ரெஜிஸ்டர் ஆன அன்னைக்கே சட்டமன்ற உறுப்பினர் போய் நிக்கிறாரு, தாவேகாவினுடைய உறுப்பினர். அதே மாதிரி முதலமைச்சர் போன்ல பேசுறாரு. சட்ட ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. காவல் அதிகாரிகள் உடனடியா அந்த குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல முறையான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அடிப்படையே இதுதான். அரசாங்கமும் அதே மாதிரி கட்சி சார்ந்த ஆதரவாளர்களும் ஒன்றிணைஞ்சு இயங்கணும். எதுலன்னா மக்கள் நலன்ல. இந்த இஷ்யூ நடந்த உடனே போலீஸ் வாரத்துக்கு முன்னாடியே சட்டமன்ற உறுப்பினர் போய் நின்றுட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் வராங்க, அதுக்கப்புறம் ப்ரொசீடிங்ஸ் போகுது, அதுக்கப்புறம் சிஎம் பேசுறாரு. ஸோ எங்கேயுமே இந்த அரசாங்கம் மக்கள் நலன்லேருந்து ஒரு துளி கூட விலகல. விஜய் அவர்கள் மக்களுக்கான முதலமைச்சரா மக்களுக்கு என்ன நல்லதோ அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த திமுக, அதிமுக மாதிரி அப்ஸ்காண்ட் ஆகல. பொள்ளாச்சி வழக்குல எப்படி அதிமுக அப்ஸ்காண்ட் ஆச்சோ, விளாத்திக்குளம் வழக்குல எப்படி திமுக அப்ஸ்காண்ட் ஆச்சோ, அந்த மாதிரி ஆகல. ஜுடிஷியல் சிஸ்டமே அப்படித்தானே இருக்கு. இப்போ தாமதமா கிடைக்கிற நீதி கூட அநீதி தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது ஒரு படத்துல அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. விளாத்திக்குளம் கேஸ் அது நடந்து எவ்வளவு நாள் ஆச்சு? நேத்து தான் தீர்ப்பு வந்துச்சு. ஒரு மிகப்பெரிய வரவேற்க தகுந்த ஒரு தண்டனையை நீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஸோ நிச்சயமா இந்த மாதிரியான ஆட்களுக்கு அந்த மாதிரியான தீர்ப்புகள் தான் சரியா இருக்கும். ஸோ அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது நல்லதுதான். ஆனா லேட்டா வழங்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். தாமதமான நீதி இஸ் ஈக்குவல் டு அநீதி அப்படின்றத நம்மளோட பாலிசி. நம்மளுடைய நாட்டுல இருக்கிற மக்கள் தொகையை விட நீதிமன்றத்துல நிலுவையில் இருக்கிற வழக்குகளோட எண்ணிக்கை அதிகமாயிடுமோ அப்படின்ற பயம்தான் எனக்கு. ஏன்னா அப்படிதான் இந்த சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த கேஸை எடுத்துக்கிட்டாலும் அது எப்ப விசாரிச்சு வரும்னே நம்மளால சொல்ல முடியாது. சில கேசஸ்லாம் எப்படின்னா இந்த தேர்தல் ரிலேட்டடா கவுண்டிங்ல ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி கேஸ் போட்டிருப்பாங்க. அது ப்ரொசீடிங்க்கு, அதாவது விசாரணைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த டென்யூரே முடிஞ்சிடும், அடுத்த எலெக்ஷனே வந்துடும், இப்போ டிஸ்மிஸ் ஆகிடும் கேஸு. ஸோ நீதிமன்றங்கள், கிளை அமைப்புகள் அப்படின்னு சொல்லி கிளை நீதிமன்றங்கள் மாவட்ட வாரியெல்லாம் பிரிச்சுலாம் கொடுத்துருக்காங்க. பட்
அந்த ப்ரொசீடிங்ஸோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அதை வந்து பல இயக்கங்கள் போராடி பார்த்து விட்டுட்டாங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசாங்கம் ரொம்ப துரிதமா ரொம்ப முன்னேற்பாடோட மக்கள் நலன் சார்ந்து இயங்கிட்டு இருக்காங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தை எப்படியாவது குற்றம் சாட்டணும், எப்படியாவது மக்கள் மத்தியில ஒரு அவப்பேரை கிரியேட் பண்ணணும், எப்படியாவது ஆன்டி இன்கம்பன்சியை தூண்டி விடணும், அது மூலமா தங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னால் டீட்டெயிலாக அதை பேச முடியாது, ஏன்னா நம்ம ரூல்ஸ் இருக்கு, அதனால தான் நான் பேசலை. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்றேன், சமுதாயத்தை பொறுத்த அளவுல பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன அன்னைக்கே அவர் எடுத்துக்கிட்ட டிபார்ட்மெண்ட் என்ன தெரியுமா? முதல் டிபார்ட்மெண்ட் பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை. ஆக்சுவலா அந்த டிபார்ட்மெண்ட்டை பெரும்பாலும் முதலமைச்சர்கள் யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. அது பெண் எம்எல்ஏக்களுக்கு சும்மா தர்ற ஒரு டம்மி டிபார்ட்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸே இருக்காது. ஆனா இவர் சிஎம் ஆன உடனே எடுத்துக்கிட்ட முதல் டிபார்ட்மெண்ட் அதுதான். அது வந்து 100% வரவேற்க தகுந்த ஒரு விஷயம். நான் ஆக்சுவலா அந்த அமைச்சரவை பகிர்வு நடந்த அன்னைக்கு அதை பத்தி பாராட்டி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதனால அந்த அளவுக்கு பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலன் சார்ந்து யோசிக்கிற முதலமைச்சரா இருக்கும்போது கண்டிப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் கவனம் செலுத்த மாட்டாரா என்ன? கண்டிப்பா பண்ணிட்டு தான் இருப்பாரு. இன்னொன்னு, இது புது அரசாங்கம், புது எம்எல்ஏக்கள், ஆட்சி அதிகாரத்துல இல்லாத எளிய பிரிவுலேருந்து வந்த ஆட்கள். அப்படின்னும் போது அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கண்டிப்பா வந்து மக்களுக்கான அரசா தான் அவங்க இருக்க போறாங்க. அவங்களுக்கு மேனிப்புலேட் பண்ண தெரியாது, அவங்களுக்கு திமுக அதிமுக மாதிரி பொய் பேச தெரியாது, அவங்களுக்கு திமுக அதிமுக மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் வந்து சட்டத்துல ஓட்டை இருக்கு அதை பயன்படுத்தலாம் அப்படின்லாம் தெரியாது. அவங்க ஒரு எளிய பிரிவுலேருந்து வந்திருக்காங்க. அப்படின்னும் போது அந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். 6 months to 1 year எடுக்கும். அதனால கண்டிப்பா அதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்படும். சட்ட ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் தாவேக அரசாங்கத்துல, அதாவது இந்த கவர்மெண்ட் பதவி ஏற்று இன்னும் 1 மாசம் கூட ஒரு முழுமையா நிறைவடையல, அதுக்குள்ள வந்து இதை கொஸ்டின் கேட்கறாங்க, இது பண்றாங்க. இன்னும் முழுமையான அந்த பதவிகள் வழங்கப்படலை. இன்னும் காவல் அதிகாரிகள் நிறைய பேர் வந்து காத்திருப்பு பட்டியலில் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் வந்து ஷஃபிள் பண்ணோம், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு நடுவில் இந்த இஷ்யூலாம் நடக்குது. கவர்மெண்ட் பொறுப்பு எடுத்துக்கணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் முதலமைச்சர் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் வந்து எத்தனையோ விஷயங்களை இந்த குறிப்பிட்ட இந்த காலகட்டத்துல பண்ணிட்டாரு. நேத்து கூட பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் சிங்கப்பெண் படை அமைச்சாரு. இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ரஸா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த ரெக்ரெசிவா பேசுற இந்த ஆப்போசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ரூலிங் பார்ட்டிக்கு. அதுவும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்த கழகம் கிடையாது, மக்களுக்கான உருவான தமிழக வெற்றி கழகம். அங்க இருக்கிற எல்லாருமே, நான் திரும்பவும் சொல்றேன், அவங்க யாரும் பல தலைமுறை அரசியல்வாதிகள் கிடையாது. மெஜாரிட்டி ஆஃப் த எம்எல்ஏஸ் வந்து புதுமுகங்கள். இப்போதான் வந்து இந்த கவர்னன்ஸை வந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப புதுசாதான் இருக்கும். நிறைய பேர் மினிஸ்டர் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு அரசு இயந்திரத்தோட ஒருங்கிணைந்து செயல்பட கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால எடுத்த உடனே இவங்க இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது நியாயமான விஷயமா எனக்கு படல. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் நிச்சயமா ஒரு நல்ல முடிவு எடுப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து கூட வந்து காவல் அதிகாரிகளை வச்சு ஒரு மீட்டிங் நடத்தியிருந்தாரு. குற்ற செயல்களில் ஈடுபடுறவங்க மீது கடுமையான தண்டனை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான். ஸோ நிறைய விஷயங்களை தமிழ்நாடு அரசாங்கம் ரொம்ப ப்ரோக்ரெசிவா தான் செயல்பட்டு இருக்கு. திமுக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பொய் பிரச்சாரம் தான். நீங்க வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்றது 1 மாசத்துலாம் வராது. இது வந்து இவங்களே செட் பண்றது. இன்னமும் இந்த பத்திரிகையாளர்கள், சோகால்டு பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இவங்க எல்லாருமே திமுகவோட ஏஜென்ட்டுகளா தான் இன்னமும் இருக்காங்க. இன்னமும் அதே அந்த பழைய நரேட்டிவை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலும் அவரை டிஃபேம் பண்ண முடியாது. அது இந்த கட்சிகளுக்கு புரிய மாட்டேங்குது. நீங்க எவ்வளவு பேசுனீங்க, மனசாட்சி தொட்டு பாருங்க, எவ்வளவு பேசுனீங்க. 24/7 அவரை டிஃபேம் பண்ணி தான் பேசுனீங்க. அவர் குடும்பத்தை எடுத்து பேசுனீங்க, கட்சியை தரைக்குறைவா பேசுனீங்க, சிஸ்டத்தை பேசுனீங்க, கட்சி அமைப்புகளை பத்தி தப்பா பேசுனீங்க. என்ன ஆச்சு தேர்தல் முடிவுல? ஒரு ஆளால எதிர்கட்சியாவே ஆக முடியல, இன்னொரு ஆளால தன்னுடைய தொகுதியில வெற்றி பெற முடியல. அந்த நிலைமைக்கு தானே ஆளானீங்க. ஸோ மக்கள் தீர்ப்பு என்பது சோசியல் மீடியா வச்சு மேனிப்புலேட் பண்ண முடியாது.
இன்ஸ்டாகிராமால தான் தாவேகா வெற்றி பெற்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா மக்களால தன்னெழுச்சியா வழங்கப்பட்ட ஒரு வெற்றி தான் இந்த தாவேகாவினுடைய 108 தொகுதிகள். அதுலயுமே எங்களுக்கு சில சந்தேகம் இருக்கு. பல தொகுதிகள்ல தாவேகா 2வது இடம் வந்துச்சு, அங்கெல்லாம் வெற்றி பெற வேண்டிய தொகுதிகள் தனி மெஜாரிட்டி வந்திருக்கணும். பட் இருந்தாலும் இதை கூட ஏத்துக்க முடியாம ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கூட கொடுக்காம இந்த அளவுக்கு பொய் பிரச்சாரத்துல எதிர்கட்சிகள் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. எப்போதுமே வந்து நம்மளுக்கு பொறுமை என்பது ரொம்ப அவசியம். அதுவும் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ணும்போது நிதானமா சிந்திச்சுதான் பல முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கு. நம்ம வெளியில இருந்து பார்க்கணும். அது வந்து கவர்மெண்ட் அரசு இயந்திரம்னே ஏன் சொல்றாங்கன்னா அது வந்து ஒவ்வொரு பர்சன் வரும்போதும் அதுக்கேற்ற மாதிரி அது மாறி ஆகும். இன்னைக்கு தாவேகா ஆட்சி, அடுத்த முறையும் தாவேகா ஆட்சி வரும், அதுக்கப்புறம் வேற ஒரு கட்சி, அந்த மாதிரி ஷஃபிள் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அது தன்னை தகவமைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பல காவல் அதிகாரிகள் இருப்பாங்க. சில பேர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துக்கு ஒத்து ஊதுறவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாரையுமே களை எடுக்கணும், அவங்கள வந்து ஷஃபிள் பண்ணி மாற்றணும். இந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்கு. ஸோ இது வந்து வெறும் காவல்துறையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். நான் ஒரு சாதாரண ஆள், எனக்கே இவ்வளவு தெரியுதுன்னா அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு, அதே மாதிரி நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியாதா என்ன? அவங்களுக்கு எல்லாமே தெரியும். உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. நேத்து கூட ஒரு காவல் அதிகாரிக்கு உயர் பதவியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கிரிட்டிசிசம். எல்லா செயல்பாட்டுக்கு பின்னாடியும் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும். வெயிட் பண்ணுங்க, அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன அப்படின்றத கூடிய விரைவில் எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும், பெண்கள் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் பெரிய அளவுக்கு நிறைய திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் சிங்கப்பெண் படை அமைச்சதுலேருந்து அதுக்கப்புறம் அந்த துறையை தன்னகத்தை எடுத்துக்கிட்டது வரைக்கும் நிறைய விஷயங்கள் முன்னுதாரணமா இருக்காரு. ஸோ இது எப்படி போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்ததா பார்க்கலாம். ஆன்டி இன்கம்பன்ஸை ஒரு மாசத்துலாம் தூண்ட முடியாது. ஸோ தே ஆர் ட்ரையிங், அவ்வளோதான். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஒரு இடத்துல தாவேகா வெர்சஸ் திமுக பிளஸ் அதிமுக பிளஸ் நாம் தமிழர் பிளஸ் பாஜக பிளஸ் அதர்ஸ், இப்படிதான் இருக்க போகுது. ஸோ அந்த பெரிய கூட்டத்தை தனியாளா நின்று தாவேகா எதிர்கொள்ளணும். கூட்டணி கட்சிகள்லாம் விடுங்க, அவங்க யாரும் வந்து டிஃபெண்ட் பண்ண போறது கிடையாது. விஷுவல் வாரியர்ஸா இருக்கட்டும், எம்எல்ஏஸா இருக்கட்டும், தாவேகாவினுடைய ஆதரவாளர்களா இருக்கட்டும், இவங்க தான் வந்து போராடி ஆகணும். ஏன்னா அது ஒரு கூட்டமா வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ண போது மீன்ஸ் அந்த எதிர் பிரச்சாரங்கள் சொல்றேன். ஸோ அந்த எதிர் பிரச்சாரங்கள் பொய் பிரச்சாரங்கள் தான். மோஸ்ட்லி பொய் பிரச்சாரத்துல அடிச்சுக்கவே முடியாது திராவிட கட்சிகளை. ஸோ அந்த அளவு பொய் பிரச்சாரம் பண்ணி தாவேகாவை டிஃபேம் பண்ண நினைப்பாங்க. இப்போ கூட பை எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இவங்க ஒரு மாதிரி தாவேகாவை டிஃபேம் பண்ணி காட்டணும்னு பண்றாங்க. ஸோ தனியால இவங்க எல்லாரையுமே எதிர்கொண்டாகணும். இப்போவும் சொல்றேன், தாவேகா கூட அமைச்சரவையில வந்து இடம் பெற்றுட்டாங்க, 2-3 கட்சிகள் வந்துட்டாங்க, கூட்டணி பலமாயிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது தவறு. தனியால தான் நிக்கிறோம், தனியா தான் நின்று ஆகணும். யாரும் டிஃபெண்ட் பண்ண போறது கிடையாது. நாளைக்கே சிச்சுவேஷன் மாறுச்சு அப்படின்னா இந்த மொத்த கூட்டமும் அப்படியே ஜம்ப் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ தாவேகா தனியாக தான் நின்னாங்க. தனி கட்சியா 35% வாக்குகளை பெற்ற தமிழக வெற்றி கழகத்துக்கு தனியா நிக்கிறதுல வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா நம்ம வந்து அந்த கூட்டணி நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ண ஓட்டத்துல இருந்துடக்கூடாது. அதுதான் வந்து இங்க இருக்கிற முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ இஷ்யூஸ் நிறைய போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்குமான தீர்வு கூடிய விரைவில் கிடைக்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வந்து ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். தயவு செய்து அந்த பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நல்ல நீதி கிடைக்கணும். அந்த குற்றம் இழைத்த நபருக்கு அதிகபட்ச தண்டனையை நீங்க பெற்று தரணும். ஸோ அது வந்து நான் வந்து இங்க ஒரு கோரிக்கையாவே உங்ககிட்ட வைக்கிறேன். அது கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்றதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சந்தேகத்திற்கு இடமின்றி இந்த அரசாங்கத்தை நான் நம்புறேன். அவங்க என்னைக்குமே மக்களுக்கு எதிரான எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா மக்களால் புறக்கணிக்கப்பட்ட, இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் வந்து தொடர்ந்து தாவேகாவை பார்த்து ஒரு பொய் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், ஒரு கட்சியினால எதிர்கட்சி பொசிஷனுக்கே வர முடியல, இன்னொரு கட்சியினால தன்னுடைய தலைவரை தன்னுடைய சொந்த தொகுதியிலே வெற்றி பெற வைக்க முடியல.
ஆனா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை கையில எடுத்துட்டு தங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே மக்களான நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம் நிச்சயமா வாக்குறுதிகளை கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நிறைவேற்றுவாங்க. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம அரசாங்கத்துல இருக்கும்போது பண்ண முடியாது. அது ஒரு சிம்பிள் லாஜிக், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படிதான் இந்த விஷயமானது போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுக்கான ஒரு அரசை நிறுவியிருக்காரு, நிறைய செயல் திட்டங்களை பண்ணிட்டு இருக்காரு. தலித்துகளுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கு அமைச்சரவையில. அது ஒரு சமூக நீதி புரட்சி. ஸோ ஒரு இன்னொரு சமூக நீதி புரட்சியினுடைய காவலராகவே அவர் மாறிட்டாருன்னு தான் சொல்லணும். அதனால எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தாவேகாவினுடைய நடவடிக்கையானது திருப்தி தரக்கூடியதாக தான் இருக்கு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க செயல்பட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதனால தொடர்ந்து பார்ப்போம். இந்த அரசியல் களம் இப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால தாவேகா மேல ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிகள் பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் பெருசா சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஸோ இப்படிதான் இந்த அரசியல் களமானது தொடர்ந்து போயிட்டு இருக்க போது. இது மாதிரி இன்னும் நிறைய டாபிக் பேசுவோம். இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.